சாஃப்ட் இட்லி எப்படி தயார் பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து இட்லி ரைஸ், இது வந்து உளுந்து, இது வந்து வெந்தயம். ஸோ இது மூணுத்தையும் வச்சு தான் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து இந்த நார்மல் டம்ளர் தான், நம்ம வீட்டில் காஃபி குடிக்கிற நார்மல் டம்ளர். அந்த டம்ளரால் 4 டம்ளர் அளந்து விட்டுக்கோங்க. 1 2 3 4 டம்ளர் தான் அரிசி. இப்போது அதே டம்ளரில் அளவில் இப்போ உளுந்து போட போகிறேன். நாலு 4:1, 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து. இப்போ நல்லா தண்ணி இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் இதை வந்து ஒரு 4 hours 3 to 4 hours ஊற வைக்கணும். அதில் கொஞ்சமாக வெந்தயம் வந்து நீங்கள் உளுந்தில் போட்டுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் உளுந்து போட்டு ஃபஸ்ட்டு அரைக்கணும். நல்லா கொஞ்சம் இப்படி எடுத்து இப்படி விழற பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். அதை அரைச்சதுக்கப்புறம் அந்த உளுந்தை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த அரிசியை போட்டு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக கொஞ்சம் அது வந்து புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் மறுநாள் காலம்பரை நீங்கள் விட்டீங்கன்னா அது சாஃப்ட் இட்லி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா அரைச்சி ஒரு நைட் முழுக்க அதை அப்படியே வச்சுருந்து மறுநாள் காலம்பரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பதம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இட்லி நீங்கள் இதை குத்தி இதில் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நான் அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ சாஃப்டான இட்லி ரெடி. சாஃப்டான இட்லி ரெடி.